பாக்கியாவை பார்க்குறதுக்கு பழனிச்சாமி சார் வர்றாரு. வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு செல்வி வந்து அப்படி இப்படி கண்ணை காமிக்கிறாங்க பாக்கியா கிட்ட. போ போ செல்வி, சாருக்கு வந்து டீயாவது காஃபியாவது கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க செல்வி போயிடுறாங்க. இப்போ பழனிச்சாமி சார் என்ன பண்ணுறாரு, ஃபங்க்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பாக்கியாட்ட சொல்கிறாரு, நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டீங்க மேடம், ஃபங்க்ஷனை ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொஞ்சம் கொடுக்குறாரு. இது என்ன சார் அப்படிங்கும்போது, ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பணம் வாங்காமல் வந்துட்டீங்களே சமைச்சதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, அது என்னோட கடமை சார், அது என் வீடு மாதிரி, அன்புக்கெல்லாம் விலை பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க மேடம் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. அன்புக்கு விலை பேசாதீங்கன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது இவர் ரொம்ப கற்பனை பண்ணுறாரு பழனிச்சாமி சார். ஆஹா, அன்பு வச்சுருக்காங்களே நம்ம மேலே, அவர் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டாரு. பாக்கியா வந்து அவங்கள வந்து லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டாரு. அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி பணத்தை எடுத்துகிட்டு திருப்பி வர்றாரு. வரும்போது என்ன பண்ணுறாரு, ரோட்டில் நிற்காமல் போகிறார் டிராஃபிக்கில். அப்போ போலீஸ்காரங்க அவரை வந்து மறைக்கிறாங்க. மறைக்கும்போது என்ன பண்ணுறாரு, பணம் கேட்குறாங்க, ஃபைன் போட்டுடுறாங்க. அன்புக்கெல்லாம் விலை பேசாதீங்க சார்னு சொல்லிட்டு ஃபைனை கட்டிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. கற்பனையிலே போகிறாரு. இங்கே இனியாவை பார்க்குறதுக்கு பழனிச்சாமி சாரோட தங்கச்சி பையன் விமல் வர்றாரு. வந்து இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அங்கே நின்றுக்கிட்ட, நான் சிவகார்த்திகேயன் மேனேஜர் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, சிவகார்த்திகேயன் மேனேஜரா, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் வெளியில் தான் நிற்கிறேன், வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்க்கும்போது விமல் நிற்கிறார். நீங்கள் எங்கே என் ஃபோன் நம்பர் எப்படி கிடச்சிச்சு, என்ன ஏதுன்னு கேட்குறாரு. இவர் செல்விக்கிட்டேருந்து ஆட்டையை போட்ட சொல்லுதை. அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்துட்டு இனியா சொல்கிறாங்க, சரி நான் அப்போ கிளம்புறேன், அப்பா வந்துடுவாங்க என்னை அழைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பையன் ரொம்ப கற்பனையில் இருக்குது. இனியா வந்து லவ் பண்ணுது இந்த பையன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து அமிர்தாவோட அம்மா வந்து அமிர்தாவை பார்க்க வர்றாங்க. பார்க்க வரும்போது எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அமிர்தா சொல்கிறாங்க, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேம்மா, உட்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்கும்போது பாட்டி பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எழில்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு காஃபி வேணுமான்னு. அவர் வேணான்னு சொல்கிறாரு. வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிடுறாரு அவர். அதுக்கப்புறம் அமிர்தாவோட அம்மாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க அமிர்தா. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, ஏன் உங்ககிட்ட வந்து பாட்டி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க நடந்த கதையை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது நியாயம் தானே, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ல, நீங்கள் ஏன் இன்னும் பெற்றுக்காமல் இருக்கிற, நீ ஏன் டிசைட் பண்ணாமல் இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எழில் தான் பெற்றுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, நிலாவே போதும்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதோட என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட அவங்க வந்து அமிர்தாவோட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது, உங்கள்கிட்டையும் போட்டு கொடுத்துட்டாளா அப்படிங்கிறாங்க. இதை சொன்னோன்னே, இல்லை அவள் போட்டு கொடுக்கல, மாப்பிள்ளை தான் வந்து இன்னொரு குழந்தை வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க, அப்படியா, எழிலா சொன்னால். ஆமாம், இவ கேட்டாலாம், அமிர்தா கேட்டாலாம் குழந்தை வேணும்ன்ட்டு, நமக்கு நிலா மட்டும் போதும், இனிமேல் குழந்தை வேணாம், பிறகு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாராம் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டான் அப்படின்ட்டு பாட்டி இது பண்ணுறாங்க. அதே கவலையில் இருக்காங்க. இங்கே பாக்யா வந்து அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் சொல்கிறாங்க, இப்போலாம் கூட்டம் வருதுல செல்வி, இப்போ வந்து நமக்கு கார் பார்க்கிங் இடம் வசதி கொடுத்ததுனால இப்போ நல்லா கூட்டம் வருது, நிறையா சமைக்கிறோம். நாளைக்கு என்ன பண்ணுங்கள், இங்கே கோயில் திருவிழா நடக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சமைங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கேயும் வந்து கோபிக்கு வந்து நல்லா பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. அப்போ ராதிகா அங்கே வர்றாங்க. வந்துட்டு, என்ன கோபி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஏன் ராதிகா ரொம்ப டயர்டாக இருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு. என்னமோ தெரியல, இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஏன் ஆஃபீஸில் ரொம்ப வேலையா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போதும் போல தான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. உன் முகமே சரியில்லை அப்படிங்கிறாரு கோபி. அப்போ வந்து செஃப் வந்து சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார் அப்படிங்கிறாரு. அதுக்கு நாளைக்கு கரெக்டாக வந்துடுங்க, உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுங்க அப்படிங்கிறாரு முந்திக்கிட்டு கோபி. இந்த கோபிக்கே அறிவில்லாமல் பேசுவார். சரிங்க சார் நான் கொடுக்குறேன், நீங்கள் லீவு போட்டுறாதீங்க அப்படிங்கிறாரு. அவரும் போயிடுறாரு. அவர் போன உடனே ராதிகா கிட்ட சாப்பாடு வந்து ரெடி பண்ண சொல்லி ராதிகாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. ராதிகாவுக்கு சாப்பிடவே பிடிக்கல. உடனே என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ராதிகா வந்து வாந்தி எடுக்குது. என்ன பேபி, என்ன வாந்தி எடுக்கிற, என்னாச்சு, ஃபுட் அலர்ஜியா அப்படின்லாம் கேட்குறாரு. என்னமோ தெரியல கோபி, 2-3 நாளாக எனக்கு வந்து தலை சுற்றிக்கிட்டு மயக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராதிகா வந்து கர்ப்பமாக இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கும்போது இப்போ ஈஸ்வரி பாட்டி என்ன சொல்ல போகுதுண்டா, இப்போ ராதிகாவே கர்ப்பமாக இருக்கிறா, நீ என்னண்டா எழிலுக்கு புள்ள பெற்றுக்க மாட்டேங்கிறேன்னு அமிர்தா வந்து ரொம்ப கண்டபடி பேச போகிறாங்க. ராதிகாவால் வீட்டில் பிரச்சனை வரப்போகுது.
இப்போ எழில்கிட்டையும் சொல்ல போகிறாங்க, இங்கே பாரு உங்கள் அப்பாவே புள்ள பெற்றுக்க போகிறான், நீ பெற்றுக்கிட்டா என்னடா, அவன் ராதிகாவுக்கு தான் புள்ள இருக்குது, இவனுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ அவங்க புள்ள பெற்றுக்கலையே அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து நீங்கள் பெற்றுக்கிட்டா என்ன அப்படிங்க போகிறாங்க. ஆனால் ராதிகாவுக்கும் கோபிக்கும் இடையில் பெரிய பிரச்சனை வரப்போகுது. ராதிகா வந்து புள்ள பெற்றுக்கிட்டா ராதிகாவோட மகளை வந்து ராதிகா வெறுக்கிற மாதிரி ஆகிடும், குழந்தை வந்தால். இதெல்லாம் வந்து நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்வரி பாட்டி இது மாதிரி சொன்னவொடனே எழில் சொல்கிறாரு, இதுக்காக இவங்க பெற்றுக்கிறதுக்காக நான் பெற்றுக்க முடியுமா பாட்டி அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து கோபிக்கு வந்து வெக்கமாக இல்லையான்னு நினச்சிக்கிட்டு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ராதிகாவை பார்த்து. ஆனால் வந்து பாக்யா வந்து பரிதாபப்படுறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் வாந்தி எடுக்கிறாங்க, தலை சுற்றுதுங்கிறாங்க. பாக்யா சொல்கிறாங்க, இருங்க நான் கொஞ்சம் கஷாயம்லாம் போட்டு தரேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஒரு 10 நாள் ஆஃபீஸுக்கு லீவ் போடுங்க, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன்னு பாக்யா எப்போதும் போல் பெக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து ராதிகா வந்து நினைக்கிறாங்க மனசுக்குள்ளேயே, எவ்வளவு நல்லவங்களாக இருக்காங்க, இவங்களுக்கு போய் நம்ம துரோகம் பண்ணிட்டோமே, இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே கோபியும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. பாக்யா கவனிக்கிறத பார்த்து கோபிக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.